ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய கார்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய கார்டன் வீடியோ போட்டிருக்கேன். இது அதிலேருந்து செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு, அதை காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய். நான் ஏற்கனவே சின்னதாக முளைச்சிருக்கும் பூசணிக்காய், அதை காமிச்சிருப்பேன். இது பார்த்திங்கன்னா இப்போ பெருசாகி ஒரு காய் வச்சிருக்கு, அதை தான் காமிக்கிறேன். இது அப்படியே காம்பவுண்டில் அந்த கொடியை ஏற்றி விட்டுருக்கோம். ஒரு பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன அனிமல்ஸ்டேருந்து பாதுகாத்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது எவ்வளோ தூரத்துக்கே சேஃப் பண்ண முடியுதுன்னு. பாருங்கள், இது சூப்பராக நல்லா பெருசாக வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது நான் ரொம்ப பாதுகாத்து இந்த எலிகிட்டேருந்து பெருக்கான மாதிரிலாம் சாப்பிட்றோம், அதைகிட்டேருந்து பத்திரப்படுத்தி வச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் சேஃப் பண்ண முடியுதுன்னு. நல்லா இது ஒரு காய் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்னும் நிறையா பூ வச்சுருக்கு. அதுலேருந்து எதெல்லாம் வருதுன்னு காமிக்கிறேன். இந்த கொடியை அப்படியே காம்பவுண்ட் மேலே படர்த்து விடணும். ஸோ நம்ம இந்த இடத்துல அவ்வளோக்கா இட வசதி இல்லாதங்காட்டி ஜஸ்ட் அப்படியே காம்பவுண்ட் மேலேயே போட்டிருக்கேன். பார்க்கலாம். இது மஞ்சள். நான் முன்னாடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன். அப்போ தான் லைட்டாக முளைச்சி வந்தது. இப்போ இது நல்லா பெருசாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக நல்லா பெருசாக மண்ணில் பதைச்சோடனே ஃபஸ்ட்டு தொட்டிலையும் வச்சுருக்கேன் கொஞ்சம். ஏன்னா இதில் மண்ணில் டைரெக்டாக வச்சோடனே அது இன்னும் நல்லா பெருசாக வருது இலைகள்லாம். இதோ இது இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு 10 கிட்ட பதிச்சு வச்சேன். எல்லாமே நல்லா வந்திருக்கு. அப்புறம் இது என்னோடய சில்லிஸ் தான். மெயினான சில்லி தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக. அது இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஈல்டு இருந்தது. சரி அவ்வளோதானாட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் ஒரு செடி நல்லா பெருசாக நல்லா ஈல்டு இருக்குது. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், நிறைய பூ வச்சு நிறைய மிளகா காய்க்குது. இன்றைக்கி தான் நான் ஏற்கனவே நிறையா பொரிச்சிருக்கேன் மிளகா. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நிறையா பொரித்தேன். இது வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அரளிப்பூ. இது எப்படி வச்சுருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி 2 கட்டிங்ஸ் அரளிப்பூட அந்த செடியோட நல்ல மொத்தமான கட்டிங் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இது ஒரு 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதிலே வேர் விடும். வேர் விட்டு நல்லா முளைச்சி வந்தது. அதை எடுத்து மண்ணில் பதிச்சு வச்சேன். அதுவும் நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. இதெல்லாம் புதினா. பாருங்கள், ஃபுல்லாக மிளகாய் தான் இருக்கும். நிறையா ஃபுல்லாக காய்ச்சுது இன்றைக்கி. ஸோ அதனால் நம்ம இதை ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் வீடியோ. இது பார்த்திங்கன்னா தக்காளி. தக்காளி பார்த்திங்கன்னா நான் விதை போடலை. நான் காய்கறியெல்லாம் கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, அதையுமே எடுத்து நான் செடிக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். காயெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அரிசி கிளஞ்ச தண்ணி அதெல்லாமே செடிக்கு ஊற்றுவோம். அதுலேருந்து ஏதோ முளைச்சி வந்த தக்காளி தான் பாருங்களேன். அதுவும் நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு. பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா பெருசாக வந்திருக்கு. இது 2 தக்காளி நல்லா பெருசாக இருக்குது. இதையும் நான் இங்கே நிறைய மாடெல்லாம் சுற்றுது, அதிட்டிருந்து காப்பாற்றணும். பக்கத்தில் நிறைய மாடெல்லாம் வளர்க்குறாங்களா, அதெல்லாம் அப்பப்போ கடிச்சிருந்ததோ இல்லை ஃபுல்லாக தக்காளி பாதை செடி கடிச்சிருச்சு. ஆனால் இதெல்லாமே ஃபுல்லாக மிளகா தான். பாருங்களேன், நல்லா பெருசு பெருசாகவே இப்போ காய்க்குது. நம்ம கடைக்கு போய் மிளகா வாங்கணும்னு எனக்கு வீட்டில் அவசியமே இல்லை. ஏன்னா நல்ல நம்ம வீட்லேயே வளர்ந்ததுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் பொரிச்சு காமிக்கிறேன். நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா நீளமாக இருக்குது. இதுக்கு நான் மெயினாக இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தான். நான் சொல்லி அந்த 8க்கு ஃபுல்லாக மஞ்சள் வச்சுருக்கேன். இப்போ பொரிக்கலாம் மிளகா. இதுக்கு மெயினாக நான் மண்புழு உரம் இருக்குது, அதுவும் போடுவேன். ஒரு மந்த்லி 2 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மெயினாக காய்கறியோட கட் பண்ணுறது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்குவேன் இந்த மண்ணுக்கு. அப்புறம் நான் இந்த கெமிக்கல்ஸ்னு பார்த்தா எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட்டு, அப்புறமேட்டுக்கு இந்த மண்புழு உரம், இது மட்டும்தான் மெயினாக யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல மிளகா நிறைய இருக்குது. சரி, இப்போது ஃபோனை கையிலேயே வச்சுட்டு எடுக்க முடியல வீடியோ. ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுதுன்னு. நல்லா பெருசு பெருசாக இருக்கிறது மட்டும்தான் பொரிக்க போகிறேன். மறுபடியும் பிஞ்சு எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் பொரிக்கணும். நல்லா காரம் பார்த்திங்கன்னா மிளகாய் நல்லா கரெக்டாக இருக்கும்.
உள்ளார நிறையா இருக்கும். நம்ம செடியெல்லாம் விலக்கி தான் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இல்லாட்டினா சில டைம் பார்த்திங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் கூட பொறிச்சிருக்கேன். என்ன தெரியாமல் அதை ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கா, நிறைய நேரம் தெரியாமல் விட்டு பழுத்ததுக்கப்புறம் பொறிச்சிருக்கேன். பழுத்ததுக்கப்புறம் அதில் ரெட் கலராக அப்புறம் தெரியும். இப்போ கையில் ஃபோன் வைக்க முடியல, நான் பொறிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்களேன், இன்றைக்கி எவ்வளோ மிளகா கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்குது மிளகா. பாருங்கள் எவ்வளோ இருக்குது, நிறையா. இது நம்ம வந்து கடையில் வாங்க முடியும் தான். ஆனால் நம்ம வீட்லேயே விளைஞ்சதுங்கிறது வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்மளே நம்ம வீட்டு செடி அப்படின்னு சொல்லிட்டு. பிளேட்டில் போய் கொட்டி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நல்லாவே நீளமாக இருக்குது. நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்கணும். குட்டி குட்டியாக பொரிச்சோம்னா அப்புறம் அது பிஞ்சாக இருக்கும். அது ரொம்ப. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஈஸியாக பராமரிக்கிற மாதிரி செடிகள்லாம் வளர்க்கலாம். இப்போ ரொம்ப நிறைய பேர்த்துக்கு டைம் இருக்காது, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு பராமரிக்கிறது வந்து கஷ்டமே இல்லை. ஸோ ஈஸியாக பராமரிக்கிற மாதிரி செடியெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.